மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடங்கிய இந்த 15 வருஷத்துல 15 வருஷத்துல எப்பவுமே எதுலேயும் ஒரு புதுமையை பண்ணணும். அந்த புதுமை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இங்க இருக்க மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டிஸ். உலகம் எல்லாம் சென்று பல தொழில்நுட்பங்களை, டெக்னாலஜிஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த தருவாயில மருத்துவத்தில் எப்படி நம்ம மருத்துவமனை கட்டமைக்கிறதுல ரொம்ப சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர்கள் நம்ம மருத்துவர்கள். இங்க நம்ம சிம்ஸ் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப் டு டேட் நாலேஜ்ல இருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. புதுசா சயின்ஸ்ல என்ன வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, என்ன மாதிரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் புதுசா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளே நிறைய ரிசர்ச் பண்ணும்போது மக்களுக்கு அது பயனடையுது. அந்த மாதிரி ஒரு கிளினிக் தான் இந்த ஸ்லீப் இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்டா வச்சு பண்றாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிங்கிளா பண்ணும்போது அதோட எஃபெக்ட் அவுட்கமும் கம்மியா இருக்கும். நம்ம ஒரு டீமா ஒரு குழுவா இருக்கும்போது அதற்கு தேவையான கவனமும் அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் ஒவ்வொன்றும் அவங்க பர்சனலா இருந்து செய்வாங்க. அந்த ட்ரீட்மெண்டோட வித்தியாசமே டிஃபரெண்டா இருக்கும். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப அது கவனமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு இந்த இன்டகிரேட்டட் ஸ்லீப் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இதை திறந்து வச்சதுக்கு நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம டாக்டர்ஸ் டீம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பாங்க, நீங்க அவங்களெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் அக்கேஷன். நானே கொஞ்சம் தூக்கம் இல்லாம தான் வந்திருக்கேன். என்னன்னா, லாஸ்ட் நைட் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே அண்ட் we were having a get together and I was like I have to go for this clinic launch அப்படின்னு சொன்னேன். என்ன கிளினிக் லான்ச் அப்படின்னா ஸ்லீப் கிளினிக் அப்படின்னு. நல்லதான் போச்சு. அப்ப காலையில ஒரே வாட்டி போய் அங்க போய் தூங்கிடு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் ஆன் திஸ் ஃபன்னி நோட், ஐ திங்க் தூக்கம் அப்படின்றது இட்ஸ் a game changer I think in everyone's life. ஒரு நாள் நல்லா தூங்கணும்னா அடுத்த நாள் நிஜமாலே அந்த பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தாட்ஸாவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும், டே ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு நாள் நல்லா தூங்கலைன்னா எல்லாரையும் திட்ட வேண்டியது, எல்லாரும் மேலேயும் எரிச்சல் காட்ட வேண்டியது, எதுவுமே ஒழுங்கா நடக்காது. அந்த ஒரு மாதிரி இருந்தா கடவுளை இந்த உலகத்துல நம்ம பிறந்தோன்ற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் தூக்கத்துக்கு யூன் பிலீவ் இந்த ஸ்லீப் கிளினிக் லான்ச் என்ன கூப்பிடும் போது நேற்று ஒரு கதை கேட்டேன். அந்த ஹீரோயின் கேரக்டர் ஆல்மோஸ்ட் இஸ் டூயிங் சம் ரெக்கார்ட் வித்வுட் ஸ்லீப் மாதிரி எனக்கு ஒரு கதை வந்தது. எல்லாமே தூக்கத்தை சுத்தியே வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் யா, நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் டியர் அப்படின்ட்டு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஜிவி பிரகாஷ் நினைச்சிருந்தோம். அதுல நானே கொரட்டை விட்டுருப்பேன். ஸோ எனக்கே பயங்கரமா கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும். ஜிவி பிரகாஷ்க்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் சார்ட் போட்டு இன்னைக்கு நீ தூங்கினா இன்னொரு நாள் நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸ்ல தூங்குவோம். பட் ஹோல் ரிலேஷன்ஷிப் அபவுட் ஐ மீன் அந்த மூவியே ஒரு தூக்கத்தினால ஒரு கப்பலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் ஆகிற ரேஞ்சுக்கு ஆகிற ஒரு கட்டாயத்துல அதுக்கப்புறம் ஒரு புரிதல், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஓகே இது கியூர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லாம் அந்த படம் அப்படி இருக்கும். பட் ஐ ஆல்சோ ஹேவ் திஸ் ஃபீலிங் நிறைய, இஃப் ஐம் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் ஐ திங்க் இந்த கொரட்டனால நிறைய டிவோர்சஸ் கூட நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய இல்ல உண்மைதானே அது? நிஜம், இஸ் இட் ட்ரூ சார்? எனக்கு தெரியல சார், உண்மைதானா? உண்மைதான்ல. ஸோ இந்த which means just imagine அந்த தூக்கம் எவ்வளவு பெரிய ரோல் நம்ம லைஃப்ல பிளே பண்ணுது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஒழுங்கா தூக்கம் இல்லை, ஒரு நாள்
கொரட்டை இஷ்யூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். நான் பார்த்த அந்த வீடியோலயே ஃபர்ஸ்டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னோரிங் எஃபெக்ட் தான் கேட்டுச்சு. எனக்கு வந்து டக்குனு என் படம் தான் ஞாபகம் இருந்தது. ஓ ஷிட், நான் வந்து கொரட்டை, ஆனா நான் நிஜமாலே என்னோட ரியல் லைஃப்ல நான் கொரட்டையே விட மாட்டேன். கொரட்டை விடுறவங்க அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் வீட்லயே வந்து 3 பேரு மென்ஷன் பண்ணா, அப்புறம் நான் வேற ஒரு இன்டர்வியூல சொன்னேன். எங்க அப்பாவும் சரி ஓகே சொல்லிட்டேனா, ஓகே ரைட். அவங்க வந்து பயங்கரமா கோவப்பட்டு நீ போய் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் வந்து அந்த சோ யூஸ் டு அவர் லைஃப் ஸ்டைல். ஐ மீன் நம்ம அந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, எப்படி ஆயிடும்னா, இப்ப அந்த கொரட்டை சவுண்ட் இல்லைன்னா, அந்த சின்ன கொரட்டை சவுண்ட் இல்லைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி எல்லாம் பழகி இருக்கும். பட் ஒரு ஸ்மால் ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, எங்க வீட்டுல என் அண்ணனோட குழந்தை, ஹீஸ் அபவுட் 8 years old now, அவன் கொரட்டை விடுறான் பயங்கரமா. அதுவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. தென் ஐ saw this pediatric, ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கிளினிக்கும் இருக்கு, ஒரு ஸ்லீப் கிளினிக் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ரியலி வெரி வெரி சர்ப்ரைசிங், விச் இஸ் வெரி வெரி நியூ. ஐ திங்க் இந்த மாதிரி நான் ஸ்லீப் கிளினிக் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ டோன்ட் நோ, சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், if I'm right. So இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்கும்போது sir was telling me, டாக்டர் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க you will be the first patient, I think I'll also join with you. Okay, எனக்கும் கொஞ்சம் தூக்கம் கம்மியா தான் இருக்கு காலையில. இப்ப என்ன ஆயிடும்னா, being an actor, what happens, இப்போ ஒரு 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 மாசத்துல வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 நாள், ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்காது. திடீர்னு நம்ம ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. ஷூட்டிங்னாவே காலையில 5:30 6 o'clock ஏஞ்சிக்கணும். தட் இஸ் லைக் தி மேண்டட்டரி திங். அண்ட் நம்மளுக்கு வந்து பழகி இருக்கும். வீட்ல வந்து நம்ம வந்து 12 மணி வரைக்கும், சில டைம் 2 மணி வரைக்கும் சீரிஸ் பாக்குறது, டிவி பாக்குறது, ஏதாவது ஒரு phone. we are so addicted to phone இல்லையா? we are in control of phone in the generation. everybody is in control of phone அப்படின்னு சொல்லலாம். இப்போ டக்குனு கார் ஏறனோடனே ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபோன் எடுத்து we are so addicted because we come under the control of டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப இந்த காலத்துல. ஸோ இப்போ லேட்டா தூங்கும்போது டக்குனு நிஜமான ஷூட்டிங்க்கு வந்து ஒரு வாட்டி 5:30 மணிக்கு எழுச்சிக்கணும், 6 மணிக்கு எழுச்சிக்கணும் அப்படின்னும் போது நைட் தூக்கம் வராது. you'll be awake till 12 or 1 and ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடக்கும். ஒரு ஒரு நம்மளுக்கும் நம்ம பாடிக்கும் வந்து ஒரு போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் being an actor when we travel, நிறைய ஷூட்டிங் வந்து வில்லேஜஸ்ல நடக்கும், ஃபாரின்ல நடக்கும். அப்போ புது ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், ஒரு ரூம் புதுசா இருக்கும். அங்க போய் அடாப்ட் பண்ணி தூங்குறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு பேசிக் டிப்ஸ், எக்ஸசைஸ் ஏதாவது இருந்தா கூட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. எங்களை மாதிரி ஆக்டர்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப 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 உதவும். அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் சார், பச்சமுத்து சார், நிறைய ஆக்டர்ஸ் வர போறாங்க உங்க ஹாஸ்பிட்டல். அது மட்டும் கண்டிப்பா தெரியும். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் இஷ்யூஸ் அப்படின்றது இட்ஸ் அ வெரி 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 காமன் திங். ஐ எம் ரியலி ஹாப்பி. இவ்வளவு நாளா வந்து யாருமே அதை யோசிக்கல அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்னும் நிறைய இடத்துல லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ் பச்சமுத்து சார் இன்னும் நிறைய கிளினிக்ஸ், இந்த மாதிரி ஸ்லீப் கிளினிக், ஸ்பெஷலி ஸ்லீப் கிளினிக் நிறைய ஊர்ல கூட நீங்க திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ என்ன இங்க கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் லவ்லி மார்னிங் அண்ட் பீயிங் ஹியர் இஸ் a fantastic feeling. Have a good sleep. இன்னைக்கு எல்லாரும் நல்லா போய் தூங்குங்க. குட் நைட் அண்ட் குட் மார்னிங். தேங்க்யூ. ஹேவ் a great day.